ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமச்சிவாய விலாக்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு அழகான இடத்துக்கு தாங்க போக போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்லாங்க வந்திருக்கோம். வேலூர் பள்ளிக்கொண்டா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வரலாம். பள்ளிக்கொண்டான்ற பஸ்ஸு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அங்கேருந்து ஏறி வரலாம். ஸோ இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மன்க ஸ்ரீ ஸ்தலம். ஸ்ரீ வராகி அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஹரி சோஸ்திரம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து வராகி அம்மன் டெம்பிள். நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து நல்லா சூரிய பகவான் மாதிரி நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, பெயிண்டிங் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் உள்ளே வரும்போது இந்தமாரி சிவன் அண்டு பார்வதி நல்ல சிலை வந்து அழகாக பண்ணியிருந்து, அதுவும் வந்து நல்லா பெயிண்டிங்ஸ் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்டு அதுக்கப்புறம் நம்மளோட விஷ்ணு பகவான் வராக அவதாரத்தில் இருக்கார் இல்லையா, அதுவும் வந்து லக்ஷ்மி அந்த அம்மா வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு காட்சியும் வந்து இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த எல்லாமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒரு வீடியோ வந்து நல்லா ஜூமிங்கில் நல்லா அழகாக எடுத்தேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகுது. அதனால் முடிஞ்ச வீடியோ ஒரு 2 ஹவர் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஆனால் உங்ககிட்ட காட்டுறது 30 மினிட்ஸ் வீடியோ தான். ஸோ அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தாங்க என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நடந்து போகும்போதே இந்த சைடு ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து இப்போ ஹோமம்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அக்னி குண்டத்துக்கான அந்த ஒரு அப்படியே வந்து லைனாக வந்து வச்சுருப்பாங்க. அது எத்தனைன்ட்டு நான் எண்ண முடியலங்க, ஏன்னா அவ்வளோ இருந்தது. ஒரு அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50ஆவது இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா ஒரு 30ஆவது இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு அக்னி குண்டம் வந்து அங்கே நீட்டாக வந்து கோவில் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிற வரைக்கும் வந்து அங்கே இருந்ததுங்க. அதுவும் அழகாக வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அண்டு விசேஷ டைமில் வந்து எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க, அதனால தான் வந்து அங்கே கட்டி வச்சுருக்காங்க. நான் வந்து அதை ஒரு வீடியோவில் பார்த்தேங்க. அண்டு நீங்கள் என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே விஷ்ணு பகவான் பால் கடத்தில் இருக்கிற மாதிரி, அதாவது கடலில் இருக்கிற மாதிரி இருப்பார், படுத்துட்ருப்பார். இந்த சைடு பார்த்திங்கன்னா சிவன் இருப்பார், பார்வதி அம்மா கூட சேர்ந்து. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து அவ்வளோ பெருசாக வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. அப்படியே லைனாக உங்களுக்கு நான் அதை காமிக்கணுன்ட்டு தனியாகவே நான் இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலுங்க. போயிட்டு மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அண்டு பெரிய கோவில். ஸோ நான் கூட நினச்சேன் இவ்வளோ பெருசாலாம் இருக்கும்னு நினைக்கல. ஆனால் வேலூரில் பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கோவில் இருக்குங்க. நீங்கள் இங்கே பிள்ளையாருக்கு சூர தேங்காய்லாம் உடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார், நல்ல கருங்கல்லால் அழகாக பெரிய சிலையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் உடைக்கலாம். இப்போ நான் ஒரு குகைக்குள்ளே மாதிரி போகிறேன்ல, இது என்னது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அக்னி வராகிங்க. இது வந்து ஒரு குகைக்குள்ளே தாங்க இருக்குது. நீங்கள் இந்த குகை வழியாக போய் இது உள்ளே ஃபுல்லாக இடிச்சுக்க போகிறீங்க. பார்த்து பொறுமையாக குனிஞ்சு போங்க. ஸோ குனிஞ்சு தான் நம்ம போகணும். இங்கே உள்ளே இருக்கிற வராகி அம்மா வந்து அக்னி வராகி, அதாவது நெருப்பு வராகிங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் விளக்கெல்லாம் போட்டுட்டு அழகாக நீங்கள் வந்து உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வரலாம். ஏன்னா அந்த இடம் அமைதியாக இருக்குது அண்ட் ரொம்ப சில்லுன்னும் இருக்குது. ஃபுல்லாக வந்து மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அது எல்லாமே நம்ம என்ட்ரன்ஸில் அது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போவோம். நம்ம உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போயிட்டே இருக்கும்போது அந்த சைட்லாம் உங்களுக்கு நிறைய வந்து சாமிகளாக இருக்குது. நான் வந்து அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன். கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து ஓட்டிக்கிட்டேங்க. நேராக போய் பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். போக முடியாதவங்க வீடியோவில் பார்த்துக்கோங்க. போக முடிஞ்சவங்க கட்டாயமாக பக்கத்துலேயே இருக்கீங்க, ஐயோ நமக்கு இந்த டெம்பிள் தெரியலையே, இப்போ தான் தெரியுதே அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக போயிட்டு வாங்க. ரொம்ப பசங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். அண்டு நல்லா இருக்குது, ரொம்ப பெரிய இடம், விசாரமாக இருக்குங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அரைச்ச அம்பாளுக்கு ஃபுல்லாக வந்து உடம்பெல்லாம் பூச தாங்க போகிறோம். ஸோ அது எப்படி போனோன்னா இப்படி போக முடியாது, ஸ்டார்டிங் எடுத்தோன்னே அது நம்ம பண்ண முடியாதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அம்பாளை வந்து தரிசிக்கணுங்க. ஸோ அதுக்கு உள்ளே போகணும், வராகி அம்மனை தரிசிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம நேராக வந்து உள்ளே போகணும்.
உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வராகி 16 அடியில் இருப்பாங்க, காட்சி கொடுப்பாங்க. வீடியோலாம் தாராளமாக எடுக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நேராக உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இந்த பக்கமாக கேட் வழியாக நீங்கள் அப்படி போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து சொன்ன மாதிரி தான் லக்ஷ்மி தாயார் கூடயும் பூமாதேவி தாயார் கூடயும் இருப்பார். அண்டு பிரம்மா வந்து அவரோட தொப்புள் கொடியிலேருந்து பிரம்மா வந்து காட்சி கொடுப்பார். ஸோ அது அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே ஒரு கேட் இருக்கு இல்லையா, இந்த கேட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணல, க்ளோஸில் தான் இருந்தது. இந்த பக்கமாக ஒரு வழி இருக்குது, இந்த வழியாக நம்ம போய்க்கலாம். அந்த கேட் வந்து என்னென்னா கொஞ்சம் நிறைய பேர் வராங்க, விசேஷமான நாள் அப்படின்ற டைமில் அந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு ஜனம் இல்லையே, நாங்கள் போயிருந்தப்போ ரொம்ப காலியாக இருந்தது. ஒரு 20-25 பேர் தான் கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி டைமில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் வந்து நாங்கள் போனோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருங்கல் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அண்டு நடுவில் வந்து கோலம் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வழியாக போகிறீங்களா, இந்த வழியாக தான் அப்படியே போகணும். இப்படி போனீங்கன்னா இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா மார்பிள்ஸில் டெய்ல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பக்கம்லாம் உள்ள அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் அம்பாள்து வந்து அந்த ஸ்ரீ சக்கரம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்ரீ சக்கரம்லாம் வந்து நடுவில் அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மாடு, கண்ணுக்குட்டி, அந்த போகிற வழியில் நமக்கு வந்து பெரிய பெல்லு, இந்த பெல்லு வந்து நீங்கள் தட்டிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாம் அழகாக வந்து வச்சுருக்காங்க. அண்டு நீங்கள் பெல்லு தட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா பெரிய வராகி அம்பாள் வந்து அங்கே இருப்பாங்க. உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாங்க. அது வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படி ஃபஸ்ட்டு வந்து இப்படி சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய வராகி அம்மன் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ட்ரன்ஸில் இருப்பாங்க. அதாவது பெரிய வராகி அம்மன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அம்பாலை நம்ம பார்த்துட்டு இங்கே விளக்கு மஞ்சள்லாம் அதாவது அதெல்லாமே நம்ம வச்சுட்டு இங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே வந்து கோவிலே சுற்றுற மாதிரி இருக்கும். ஒரு சுற்றி வரா மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் வடிவத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து க்ரேன்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம மேலே வச்சுலாம் எடுக்கலாம், நம்மக்கிட்ட க்ரேன்லாம் இல்லை. இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி, அதுக்கப்புறம் வந்து எல்லா 3 அம்பாலும் இருக்காங்க அது உள்ள. அண்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருட பகவான் வந்து வராகி அம்மனை தூக்கிட்டு போகிற மாதிரியும், அப்புறம் சிங்கத்து மேலே வராகி அம்மன் உட்காந்துருக்க மாதிரியும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யானை மேலே வராகி அம்மா உட்காந்துருக்க மாதிரியும், அண்ட் அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூலவர் வந்துடுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இவங்க தான் மூலவர் வராகி அம்மன். இவங்க வந்து நல்லா இந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக நின்ற கோலத்தில் இருக்காங்க. ஒரு கையில் வந்து சக்கரம் மாதிரி இருக்குங்க, இன்னொரு கையில் தாமரை வச்சுருக்காங்க, இன்னொரு கையில் வந்து நம்மளோட அந்த பிரம்மா எழுதுவார் இல்லையா அந்த புத்தகம் ஒரு கையில் இருக்குது. அப்புறம் இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா சூலாயுதம் வச்சுருக்காங்க. அண்டு பாதம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா இருக்குது. உங்களுக்கு அங்கே சொம்பு மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த சொம்பில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அம்பாளுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். இப்போ நான் அதை தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இதை வீடியோஸ் வந்து கீழே அந்த தரையெல்லாம் காட்டுறோம் பார்த்திங்களா, அவ்வளோ அழகாக நீட்டாக ஃபுல்லாக வந்து மார்பிளுங்க, பிளாக் கலர் மார்பிளில் போட்டிருக்காங்க. ஸோ அம்மன் வந்து இப்படி தாங்க 16 அடியில் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே ஒரு சொம்பு மாதிரி வச்சுருவாங்க. அந்த சொம்பில் நீங்கள் சொம்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா மேலே வந்து தண்ணி வந்து அண்டால இருக்குங்க. ஸோ அந்த அண்டாலேருந்து நீங்கள் மொண்டுட்டு போயிட்டு மேலே வந்து அம்மனுக்கு ஜல அபிஷேகம் பண்ணலாம், தண்ணி அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் அம்மன் வந்து இங்கே வந்து நிற்கிற அம்மனுங்க, இங்கே வந்து நின்றுட்டுருப்பாங்க அம்மன். 16 அடி இங்கே உயரம், இவங்க 16 அடி. ஸோ பள்ளிக்கொண்டால தான் இந்த டெம்பிள் இருக்குது. ஸோ பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு கையில் பார்த்திங்கன்னா சக்கரம் இருக்கா, ஒரு கையில் வந்து தாமரைப்பூ வச்சுருக்காங்களா, ஒரு கையில் வந்து படைப்புக்கான அந்த புத்தகம் வச்சுருக்காங்களா, ஒரு கையில் வந்து சூளம் வச்சுருக்காங்க பாருங்கள், அம்மனோட அந்த அவங்களோட சூளம் வந்து அதில் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வராகி அம்மன் தான். ஆனால் வராகி அம்மன் பிறந்த இடம் வந்து பல்லூர் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கும் நான் போயிருக்கேன். அது வந்து கொஞ்சம் சின்ன கோவில், அம்மன் வந்து மூலஸ்தானம், ஏன்னா அங்கே தானே பிறந்தது, அதனால் சின்னதாக இருக்கும் விக்கிரகம். இது வந்து இப்போ செஞ்சுருக்கிறதுனால நல்லா பிரம்மாண்டமாக இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஒரு அருமையான வராகி அம்மன் கோவில் தாங்க இது. இங்கே வந்து நிறைய வந்து வேண்டுதல்லாம் வச்சு பண்ணுறாங்க, அது நிறைவேறுது அப்படின்னும் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த நெருப்பு குண்டம் நான் சொன்னலைங்க, அந்த ஹோம குண்டம் அது வந்து ஏராளமாக இருக்குங்க. அது வந்து நான் எத்தனைன்னு எண்ண முடியலங்க, எனக்கு டைம் இல்லை, என்ன வீடியோ இன்னும் பெருசாக போகும். ஸோ அதனால் அந்த வந்து ஹோம குண்டம் பார்த்திங்கன்னா
ஏராளமாக இருக்குது அங்கே, அவ்வளோ எக்கச்சக்கமாக நீட்டாக வச்சுருக்காங்க. ஏதாவது விசேஷ டைமில் நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் அங்கே ஓமம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் பண்ணலாம். அண்டு நானும் வந்து அபிஷேகம் பண்ணேங்க. அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் சிஸ்டர்ஸ், எங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நெருப்பு சொன்னல, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போன பார்த்தீங்களா, அது வந்து புனிதமாக நினைக்கிறாங்க. அதனால தான் நெருப்பு வராகி, நம்ம வந்து அந்த குகைக்குள்ளே போய் நெருப்பு வராகி அம்மாவை நம்ம பார்த்துட்டு தானே வெளியே வரும். ஸோ அதனால தான் இங்கே ஓமகுண்டங்கள் அந்த அந்த சடங்குகள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிராண்டாக நடக்குமா, அதையும் சொன்னாங்க. அந்த பள்ளிக்கொண்டா இடத்துல அந்த அம்மன் கோவிலில் சரிங்களா. இவங்க தான் வந்து பெரிய வராகி. பார்த்துக்கோங்க, அப்படியே பார்க்க முடியாதவங்க தரிசிச்சுக்கோங்க. உங்களுக்காக நானும் சேர்ந்து வேண்டிக்கிறேங்க. அதே மாதிரி நம்ம சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய வராகியும் நான் உங்களுக்கு காமிச்சேன். அந்த அம்மா வந்து யானை மேலே உட்காந்துருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணேன், அங்கே ஒரு ஆன்ட்டி இருந்தாங்களா, அவங்கக்கிட்ட கேட்டேன், ஆன்ட்டி அந்த ஹோமம்லாம் நிறையா இருக்குது, அது எத்தனை தான் ஆன்ட்டி இருக்குது, எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கும் சொல்லும் போது அதானே சொன்னேன், எனக்கு தெரியல எவ்வளோ ஆன்ட்டி இருக்குதுன்னு. அங்கே ஒருத்தவங்க கோவிலில் உட்காந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸ் எடுத்துட்டு வந்துட்ட பிறகு மஞ்சள் வாங்க போயிருந்தேன் பாருங்கள். அப்போ அவங்க வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டபோது, அப்போ அந்த ஆன்ட்டிக்கிட்ட கேட்கும்போது, அப்போ நாங்கள் பாருங்கள் முடிச்சுட்டு வெள்ளம் பாருங்கள். இந்த சைடு வந்தீங்கன்னா, அந்த சைடு நம்ம யானை அதெல்லாம் பார்த்தோம்ல, இந்த சைடு வந்தீங்கன்னா மாடு மேலே உட்காந்துருக்கா மாதிரி, குதிரை மேலே உட்காந்துருக்கா மாதிரி வராகி அம்மன் அப்படிலாம் இந்த சைடில் இருக்குங்க. இந்த சைடு நான் கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்தேன்னா அவங்க திட்ட போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு. அந்த மஞ்சள் வாங்குகிற இடத்துல வந்து அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அப்போ அவங்க சொன்னாங்க 48 ஓமம் குண்டலம் வந்து வரிசையாக இருக்குமாங்க. நான் கூட நினச்சேன் 50 இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி 48, 2 தான் நான் அதிகமாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். 48 ஓமகுண்டம் அந்த லைனாக இருக்குமாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. பரவாயில்ல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் நேராக நடந்து வந்தோங்க. நேராக நடந்து வந்தால் இங்கே வந்து மஞ்சள் அரைக்கிற இடம் தாங்க. இந்த மஞ்சள் அரைக்கிற இடத்துல நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து இப்போ நம்ம மஞ்சள் அரைச்சி பூச போகிறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், எங்கள் அப்பா கிட்ட வீடியோ எடுக்க கொடுத்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், யூடியூபுக்கு எடுக்காமல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு நான், அம்மா, அப்புறம் எங்கள் சிஸ்டர் எல்லாருமே வந்து போய்ட்டு மஞ்சள் வேறு நான் வாங்க மறந்துட்டேன், அதுவும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அப்புறமா ஓடி போய்ட்டு மஞ்சள் கேட்டு வாங்கிட்டு வரும்போது தான் நான் வந்து அந்த ஓமகுண்டத்துக்கான எத்தனை இருக்குது அப்படின்றதையே அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். எத்தனை இருக்குது, நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க 48 இருக்குமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து நான் வந்து ஜிபே அங்கே வந்து வேலை செய்யலைங்க. அதுக்கப்புறம் 50 ரூபா ஒரு சில்லறை இருந்தது. ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து நானும் எங்கள் சிஸ்டரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அரைச்சிட்டு அங்கே வந்து அம்பாளுக்கு வந்து நாங்கள் வந்து பூச ஆரம்பித்தோங்க. அம்மனுக்கு ஃபுல்லாக அரைச்சிக்கிட்டு தாங்க இருக்கோம். இப்போ வந்து இங்கே வச்சுருக்காங்க உங்களுக்கு ருப்பக்கல், அந்த ருப்பக்கல் சொல்லுவாங்கள்ல, அந்த ஆட்டுக்கால் அதுவும் வச்சுருக்காங்க. அண்ட் அம்மி வச்சுருக்காங்க. நீங்கள் நிறைய மஞ்சள் கூட வாங்கி நீங்கள் நிறைய வந்து தளர கூட பூசலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ நாங்கள் வந்து அரைச்ச பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு சின்ன பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அங்கே நிறைய அருகம்புல் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு 2 பிரித்து பிள்ளையாருக்கு நடுவில் சொருவிட்டு அதுக்கப்புறமா தான் அம்மனுக்கு போய் பூசுகிறாங்க. அவ்வளோ ஜனம்லாம் இல்லை, நாங்கள் நல்லா ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீயாக வந்து பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் நிறைய பார்த்தேன். ஆனால் மகாதேவர் டெம்பிள் நான் போயிருந்தேன் சொன்னல, அந்த வீடியோ வந்து நான் ரொம்ப பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த சாமி யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து நான் பார்த்தேன். ஏன்னா என் சின்ன சிஸ்டர் வந்து வேலூரில் பல்லூர் வராகின்னு ஒன்று இருக்குது, அங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவளுக்கு முன்னாடி நான் போய் முந்திக்கிட்டேன். ஸோ இந்த கோவிலேருந்து நான் போயிட்டேங்க. ஃபஸ்ட்டு அவள் தான் சொல்லிகிட்டே இருந்தா போகணுன்ட்டு. அவளும் வந்து ஒரு நாள் போயிடுவோம், அவள் கூடயே நான் ஒரு வாட்டி போவேன், அப்பயும் நான் வீடியோ வந்து போடுறேன் சரிங்களா. ஸோ அப்புறமா வந்து இப்போ நாங்கள்லாம் போயிட்டு அவங்க வீடியோ பார்த்துருப்பாங்க. அம்மன் வந்து நல்ல பெருசு, நல்லா வந்து மஞ்சள் வந்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அந்த குறைன்னு அந்த மாதிரிலாம் அரைக்காதீங்க. நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா அழகாக நீங்கள் வந்து முகத்துக்கு, கைக்கு, காலுக்கு நல்லா அம்பாளுக்கு வச்சு நீங்கள் வந்து நல்லா பூசலாம். தளர நிறைய மஞ்சள் கூட வாங்கிக்கோ, 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் கூட வாங்கி நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது ஃப்ரீ டைம் தான், இந்த டைமில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா தாராளமாக அம்மனுக்கு வந்து அழகாக பூசிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் இறங்கி நீங்கள் வந்து அப்படியே வந்து அவங்க தண்ணி குழாயெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து நீங்கள்
லைனாக வேறு அந்த அம்மிக்கல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறையா இருக்குது. ஜனம் இருக்கிற டைமில் எனக்கு தெரியல, ஜனம் இல்லாத டைமில் நல்லா ஃப்ரீயாகவே நீங்கள் தரிசிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், அருகம்புல் எடுத்து நான் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதில் வந்து 2 அருகம்புல் வந்து வச்சுட்டேன். சொம்பு எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது, உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் கூட்டம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். பெங்களூர்லேருந்துலாம் வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது கிட்ட தான். ஏன்னா அதெல்லாம் காட்பாடி தாண்டி அந்த வருது, அந்த குடியாத்தம் கிட்ட தான் வருது இந்த கோவில் எல்லாமே. ஸோ நீங்கள் நல்லா தாராளமாக நல்லா பார்க்கலாம் அழகாக இந்த கோவில்லாம். இப்போ நாங்கள் மஞ்சள் அரைச்சிட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து அந்த பாக்ஸில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இப்போ போயிட்டு அம்மனுக்கு பூச போகிறோம். பூசிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பூவு குங்குமம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக வச்சாங்க. எங்ககிட்ட வந்து அந்த ஐடியாலாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், மஞ்சள் மட்டும் தான் வாங்கினோம், எங்களுக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சிருந்தால் முதலே வந்து குங்குமமும் வாங்கிட்டு போயிருப்போம். குங்குமமும் அழகாக வந்து அம்பாளுக்கு வச்சு விட்ருப்போம். மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வந்து வைக்காமல் வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது ப்ராப்பராக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இது ஃபஸ்ட் டைம்ன்றது இல்லையா, எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் யாராவது புதுசாக போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தும் மஞ்சள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, இல்லை அங்கேயே கூட விற்கிறாங்க மஞ்சள். ஒரு பாக்ஸ் 50 ரூபா தான். அந்த 50 ரூபா கொடுத்து ஒரு பாக்ஸ் மஞ்சளை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து அம்மனுக்கு வந்து ஃபுல்லாக அழகாக வந்து பண்ணிவிடுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த வராகி அம்மன் யார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து விஷ்ணு பகவானோட ஒரு அம்சனும் உங்களுக்கு தெரியும். இந்த அம்மா வந்து பன்றியோட உருவத்தில் தான் இருப்பாங்க. அதாவது எரும மாடு மேலே தான் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அஷ்டலட்சுமியில் வந்து இவங்களும் ஒருத்தவங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வராகி அம்மானாலே யார் அப்படிங்கிறது. அதேமாதிரி இந்த பள்ளிக்கொண்டாவில் இருக்கிற அம்மன் வந்து நல்லா வந்து பெருசு, 16 அடிங்க. இப்போது நம்ம இப்போ வந்து நம்ம மஞ்சள் அரைச்சி பூசிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த அம்மா வந்து ஜலவராகி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஜலவராகி இந்த அம்பாள் பேர். இந்த அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கைகள் இருக்குங்க. 8 கைகளுக்கும் இந்த அம்மா வந்து இங்கே காட்சி கொடுக்குறாங்க. நடுவில் வந்து ஒரு கோலம் மாதிரி கட்டிட்டு அதில் இந்த அம்மன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை மார்பிள் கல்லால் செஞ்ச மாதிரி இருக்குது இந்த அம்மனோட உருவம். இதுக்கு மேலே மஞ்சள் போட்டு அது வந்து மஞ்சளாகவே அந்த அம்மா வந்து மாறிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பக்தர்கள்லாம் வந்து போகிற நேரம் வந்து நீங்கள் வந்து அந்த பஞ்சமி வருது இல்லையா, அந்த பஞ்சமி திதிக்கு நிறைய பேர் போயிட்டு அங்கே வந்து கும்பிடுறாங்க. அப்போ மஞ்சள் அரைச்சி நிறைய பேர் வந்து செலுத்துகிறாங்க அந்த அம்மாவுக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலையை அரைச்சி கூட அம்மன் மீது வந்து இங்கே பூசுவாங்களாங்க. ஸோ அதுவும் வந்து நான் படித்தேன் அண்ட் கேள்விப்பட்டேன். இங்கே அது வந்து எப்போனா செவ்வாய் வெள்ளி அப்புறம் வந்து பஞ்சமி திதியில் வந்து இந்த கோவிலில் இந்த அம்பாளுக்கு மஞ்சளை தவிர கருவேப்பிலை நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மஞ்சள் அப்படி இல்லைன்னா கருவேப்பிலையை அரைச்சி இந்த அம்மன் மேலே பூசுகிறாங்க. எனக்கே வந்து அப்புறம் தான் தெரியும் நான் அந்த கதை படிக்கும்போது. இது கரெக்டாக மெயினாக எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமி திதி அப்போ நடக்குதுங்க. ஸோ இது ரொம்ப பெருசு. அது வந்து ஏன்னா வாழ்க்கையில் வந்து துன்பங்கள் நீங்கும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கருவேப்பிலையை அரைச்சி பூசும்போது நமக்கு வந்து எந்த துன்பமும் இருக்காது வாழ்க்கையில் வந்து. அதனால் நமக்கு வந்து இங்கே வந்து போனாலே நமக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜலவராகி அம்மன் இவங்க தான் 8 கைகளோடு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ நல்லா பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் நேராக கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 10 தலை நாகம் இருக்குங்க. இது வந்து 10 தலை நாகங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க போகும்போதே வந்து பயங்கரமாக நல்லா ஒரு பெரிய நாகமாக இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து சிலை வந்து வச்சுருக்காங்க. அதாவது புத்தர் சிலை இருக்குது, பாபா சிலை இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிலையாக காட்டுற பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. அது பேரோடு வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைனாக வந்து சிலை வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். கௌதம புத்தர் கூட இருந்தார், அப்புறம் வந்து சாய்பாபா இருந்தார். இந்த மாதிரி லைனாக வந்து ஒரு தோட்டம் மாதிரி அழகாக அந்த பேக் சைடில் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சங்கராச்சார் இருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருந்தாங்கங்க. ராமானுஜர் இவர்.
ஸோ இப்படிலாம் இருந்தாங்க. இதெல்லாமே நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, அதாவது இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வந்து 4, அந்த 4 கையில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரம், தாமரை, அதாவது நான் சொன்னேன் இல்லையா புத்தகம், அதாவது புத்தகம், அதுக்கப்புறம் வந்து சூலம், இதெல்லாமே ஏந்தி தான் இருக்காங்க. அந்த அம்பாள் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. சரிங்களா? இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம இப்போ நான் இதெல்லாம் போகிறோம் இல்லையா, பின்னாடி அம்மனுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு காமிச்ச பார்த்திங்களா, அங்கே வந்து நவகிரகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அம்மனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கருமாரி அம்மனும் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து தனியாக வந்து ஒரு அப்படியே சன்னதிக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அதை நம்ம ஒன்று தனியாக பார்த்தோம் இல்லையா, அம்மனுக்கு பின்னாடி ஒரு இடம் இருந்து இல்லையா, அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த நடுவில் வந்து ஸ்ரீசக்கரம் மாதிரி வந்து உங்களுக்கு மார்பிளில் கட்டி சென்டராக வந்து ஒரு ஸ்டார் வடிவத்தில் வச்சுருக்காங்க. அந்த நவகிரகங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நவகிரகங்கள் இப்போ இருக்கும் பாருங்களேன். இது வந்து எப்படி இருக்கும்னா, தேவிப்பட்டினமில் கடலுக்கு நடுவில் நவகிரகங்கள் இருக்கும். நீங்கள் அதை யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே வந்து நவகிரகங்கள் இருக்கும். அது இப்படி தாங்க இருக்கும். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குளம் மாதிரி கட்டி ஒரு நவகிரக சிலையை வந்து அந்த தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து தேவிப்பட்டினமில் நவகிரகம் ராமர் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டு போனதாக இருக்கும். அது இன்னமும் நடுக்கடலில் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், தேவிப்பட்டினத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு அழகாக இருந்தது. இந்த கோயில் நான் சொன்ன மாதிரி தான் பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி, இந்தமாரி நாட்களெல்லாம் வந்து இங்கே சிறப்பு பூஜை நடக்கும். அந்த ஹோமம் வளர்ப்பாங்க. அந்த 48 ஹோமத்துலேயும் வளர்ப்பாங்க. இங்கே வந்து அபிஷேகம் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள், சந்தனம், பால், தயிர் எல்லா பொருளும் வச்சு தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்வம், ஞானம், பாதுகாப்பு, எதிர்மறை சக்திகள், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து போகணும் அப்படின்ட்டு பக்தர்கள் வந்து வேண்டிப்பாங்களாம். அதுக்காக தான். நீங்கள் ஈஸியாக போகலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் தாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து கூட வந்து 15 கிலோமீட்டர் தான் இந்த கோவில் வந்து காட்டுது. அதே மாதிரி நீங்கள் இப்போ குடியாத்தம் வழியாகவும் பள்ளிக்கொண்டா வராகி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வேலூர்லேருந்தும் இருக்குது பஸ்ஸு, குடியாத்தத்துலேருந்தும் இருக்குது. நீங்கள் தாராளமாக போகலாம். ரொம்ப விசேஷமான கோவிலுங்க. இங்கே அம்பாளுக்கு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, லக்ஷ்மி தனியாக தெரிவாங்க. இந்த பின்னாடி அம்மனுக்கு பின்னாடி ஒரு சிலை வச்சுருப்பாங்க, அதுதான். இங்கே வந்து நெய்வேத்தியம் என்ன படைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் வந்து அன்னதானம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அம்பாளுக்கும் நெய்வேத்தியம் வந்து படைக்கிறாங்க. இங்கே தினமும் வந்து அன்னதானம் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங், நவகிரகங்க வந்து தண்ணியில் இருந்தது. இதேமாரி நான் தேவிப்பட்டினம் பார்த்துன்ட்டு. ஆனால் தேவிப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண் வடிவத்தில் இருக்கும். ராமர் வந்து அதை பிரதிஷ்டை பண்ணியிருப்பார், 9 நவகிரகங்களும். இது வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் வந்து செவுத்தோடு செஞ்சு செவுத்தோடு ஒட்டினா மாதிரி வந்து அந்த குளத்துக்குள்ளே இருக்குங்க. நீங்கள் அது போகும்போதே நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே இந்த கோவில் வந்து ஒரு பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கும். அண்ட் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்டு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல கோவில் இன்னும் வேலூரில் இருக்குது. நான் டெய்லி உங்கள் கூட வேலூர் ட்ரிப்பு தான் இப்போ இந்த 1 வீக்குக்கு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து சூப்பரான வீடியோ உங்கள் கூட நான் போட்டுக்கிட்டே வரேன். சரிங்களா? ஓகே பாய். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நமச்சிவாய விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.